ஒரு சுவிட்சை நான் அமுக்குனேன்னா, அந்த நான் என்ன கட்சிக்கு அமுக்குனாலும், அவங்க என்ன செட் பண்ணி வச்சிருக்காங்களோ, அதுல போய் அந்த ஓட்டு விழுந்துரும்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இது பாசிபிளா? நிச்சயமா இல்ல. இந்த தேர்தல் எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் நம்ம வந்து நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது. நம்ம வந்து ஐ ஆல்வேஸ் சே இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரைட். நம்ம இந்த மாதிரி ஒரு தேர்தல் கருவியை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னு. அதுவும் அது சவுத் இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சாங்க. எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பெங்களூர், ஹைதராபாத், இவங்க 2 பேரும் அந்த இன்ஜினியர்கள் சேர்ந்து, அதில் நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கூட இருந்தார், ரங்கராஜன் என்பவர். அந்த கம்பெனிஸில் போய் நான் பார்த்துருக்கேன். அது டிஃபென்ஸ் கம்பெனி, அதனால தெர் இஸ் லாட் ஆஃப் சீக்ரசி மென்ஷன்டு தேர். அது மாத்திரம் இல்லை, இந்த ஒவ்வொரு இவிஎம்லேயும் நிறைய பாதுகாப்புகள் இருக்கின்றன. அது வெளியில் சொல்ல முடியாது. அது வந்து இந்த சேஃப்கார்ட்ஸ் வந்து ஆர் சோ மெனி தட் நோபடி கேன் இன்டர்ஃபியர். அது தவிர சோலார் பேட்டரியில் வச்சுருக்காங்க. அதனால் பவர் ஃபெயில்யூர்னால ஆகுதுன்னு. நான் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த பொழுது ஒரு கட்சியிலிருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தமிழ்நாட்டிலிருந்து. இந்த மாதிரி ஓட்டு இயந்திரம் சரியாக இயங்கவில்லை அப்படின்னு. நான் உடனே அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி, அந்த மிஷினை நீங்கள் எடுத்து சேஃப்கார்ட் பண்ணுங்கள், இன்னொரு மிஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் திருப்பி ஓட்டு போடுறதுக்கு இது அதிகாரம் கொடுங்க, இந்த மிஷினை நாங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம் என்ன தவறு நடந்திருக்குன்னு. ஆக்சுவலி இந்த மிஷினில் தவறே கிடையாதுங்க. அந்த அதிகாரிகள் இதை தவறு பண்ணலாம். பட் ஆனால் மிஷினில் குறைபாடுகள் இருக்குது நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் இது நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நம்ம வந்து அதை அமலுக்கு கொண்டு வரது முன்னால் ஒரு பெரிய டிஃபென்ஸ் கமிட்டி, அவங்க எலக்ட்ரானிக்ஸ், நம்ம டிஆர்டிஓன்னு பெங்களூரில் இருக்கு, அதில் அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இன்ஜினியர் இந்திரேசன் இருந்தார், ஐஐடி டைரக்டர் இருந்தார். அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்களிடம் நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் நீங்கள் நிச்சயமாக இதில் நம்பகத்தன்மை இருக்கிறதா என்று. அவர் சொன்னார், 50 இன்ஜினியர்ஸ் ஐ ஆஸ்க் them to break it, find some mistake, I want you to find a mistake so that we will correct the mistake if necessary. 50 எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் வச்சு நான் டெஸ்ட் பண்ணினேன், ஒரு குறைபாடு கூட நான் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னார்கள்.